வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல சிவப்பு அவல் யூஸ் பண்ணி ஹெல்தியான 2 ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ சிவப்பு அவல் அப்படின்றது நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இந்த சிவப்பு அவலை நீங்க வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைஞ்சு உங்களுடைய உடல் எடையை சரியா வச்சுக்க இது உதவுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிவப்பு அவல் யூஸ் பண்ணி இன்னைக்கு நாம பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சிவப்பு அவல், 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமா முந்திரி பருப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஸோ அதே நெய்ல இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிவப்பு அவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அதோட ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா இன்னைக்கு நம்ம பால் மட்டுமே வச்சு இந்த பாயசம் செய்ய போறோம். இந்த பால்ல அந்த அவல் நல்லா வெந்து வரும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா அந்த பால்ல வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம சைட்ல நம்ம வெள்ளப்பாவை காய்ச்சிடலாம். ஸோ ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் அளவுக்கு வெல்லம் அதை ஆட் பண்ணிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வெள்ளப்பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அவல் பால்ல நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வெள்ளப்பாகு நல்லா மிக்ஸ் ஆகணும் பாலோட. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் அண்ட் திராட்சையை நெய்ல நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்ல இந்த மாதிரி நீங்க தேங்காவை வறுத்து போட்டீங்க அப்படின்னா பாயாசம்ல அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட சிவப்பு அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அடுத்ததா இந்த சிவப்பு அவல் யூஸ் பண்ணி ஒரு லட்டு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் அண்ட் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமா முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கடாய் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட வாசம் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக நீங்க தேங்காவை இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். அதனால பிளேட்ல போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சு வச்சதை இப்போ நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பவுல்ல சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாம கையில நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அடுத்ததா ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அதுல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த அவலோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம பொரிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நம்மளோட மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா நம்மளோட பாலை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸும் ஈவனா ஒரே சைஸ்ல உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலா நம்மளோட சிவப்பு அவல் லட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஸ்வீட்ல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களும் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சிவப்பு அவல்ல சிம்பிளா செய்யக்கூடிய இந்த பாயாசம் அண்ட் இந்த லட்டு கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.